ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு என்ற இந்த வார்த்தையில் அர்ப்பணிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உள்ளடங்கியிருக்கிறதை நாம் கவனிக்கின்றோம். இந்த அர்ப்பணிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்திலே இருக்கின்ற வரை, அர்ப்பணிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை இந்த உலகத்திலே நிலைநாட்டப்படக்கூடிய சூழ்நிலை வரை, அநியாயம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அதன் மூலமாக தடுக்கப்படும். இந்த தேசத்துக்கு விடுதலை பெற்று தருவதற்காக நம்முடைய மூதாதையர்கள் மாபெரும் அர்ப்பணிப்புகளை நிகழ்த்திய காரணத்தினால்தான் அந்நிய ஆங்கில ஏகாதிபத்திய சக்திகள் முன்னெடுத்த அநியாயம் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஒரு விஷயத்தை கொடுத்து ஒன்றை பெறுவது, அர்ப்பணிப்பை செய்வதன் மூலமாக சுதந்திரத்தை நம்மால் பெற முடிந்தது. 1799 தீரன் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 1782 ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளாக தான் அவருடைய ஆட்சி அமைந்திருந்தது. ஆனால் எந்த ஒரு மன்னரும் செய்யாத மாபெரும் சரித்திர சாதனையை அவர் நிகழ்த்தி காட்டினார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பீரங்கி தாக்குதல் உட்பட, ராக்கெட் தாக்குதல் உட்பட பல்வேறு நவீன யுக்திகளை பயன்படுத்தி போராட்டங்களை வடிவமைத்தார். அதன் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அவர் கொடுத்தார். இறுதியாக 1799 மே 4ஆம் நாள் அவர் வீரர்களோடு வீரராக ஷஹீதாக்கப்பட்டார், வீரமரணம் அடைந்தார் என்று வரலாற்றிலே நாம் பார்த்து வருகின்றோம். தீரன் திப்புனுடைய அந்த அர்ப்பணிப்பு சுதந்திர வேட்கையை மக்கள் மத்தியிலே உருவாக்கியது. 1806 நடைபெற்ற மாபெரும் சிப்பாய் புரட்சி, வேலூரிலே இருந்த இந்திய மக்கள் முன்னெடுத்த அந்த அர்ப்பணிப்பு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை ஆட்டம் காணக்கூடிய அளவிற்கு இருந்தது. 1857 துவக்கி வைக்கப்பட்ட முதல் சுதந்திர போராட்டம் ஆங்கிலேய ஏகாதிபத்திய சக்திகளுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது என்பதாகத்தான் அந்த எழுச்சிமிக்க போராட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள். அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு போராட்டங்கள், ஒவ்வொரு பகுதியிலும் மிக பெரும் அர்ப்பணிப்புகள் தேசத்தினுடைய விடுதலைக்காக உரமாக ஊன்றப்பட்டிருக்கின்றது. இறுதி காலகட்டத்திலே நடைபெற்ற எழுச்சிமிக்க சுதந்திர போராட்ட வரலாற்றை உற்று பார்க்கும் பொழுது, ஜாதி மத பேதமின்றி சுதந்திரம் நமது பிறப்புரிமை என்ற முழக்கத்தோடு மிகப்பெரிய அர்ப்பணிப்புகள் நடைபெற்றதனுடைய விளைவாகத்தான் நாம் இந்த சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுபோன்ற ஒரு அர்ப்பணிப்பினுடைய தேவை இன்றும் இருக்கின்றது என்பதற்காகத்தான் நான் இந்த விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டுகின்றேன். அர்ப்பணிப்பு இல்லை என்றால் நீதி இல்லை என்ற அடிப்படையில், அர்ப்பணிப்பு இல்லை என்றால் மனிதம் இல்லை என்ற அடிப்படையில், அர்ப்பணிப்பு இல்லை என்றால் சுதந்திரம் இல்லை என்ற அடிப்படையில் இன்று இருக்கக்கூடிய இந்திய தேசத்திற்கு தேவை என்பது அர்ப்பணிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த தன்மைதான். எப்படி ஆங்கிலேயர்கள் தேசத்தை துண்டாடினார்களோ அதே அடிப்படையில் தேசத்தை துண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவார பாசிசத்துக்கு எதிராக அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்று ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியையும் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். நோயுற்ற ஒரு நபரை பாதுகாப்பதற்கு ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஊர்தி எப்படி தேவைப்படுகின்றதோ, ஆம்புலன்ஸ் செல்லும் வழியெல்லாம் அந்த நோயுற்ற நபர் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆபத்தில் இருக்கக்கூடிய நபர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் வாகனங்கள் எல்லாம் வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் இலக்கை அடைவதற்கு எப்படி நாம் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோமோ அதே போன்று இன்று தேசம் இன்று மிகப்பெரிய நோயுற்று கொண்டிருக்கின்றது. இந்த நோயுற்ற இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் எல்லாம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து அந்த நோயுற்ற நபரை பாதுகாக்கின்றோமோ அதே போன்று தேசத்தை மீட்டெடுப்பதற்காக, தேசத்தினுடைய ஜனநாயக சித்தாந்தத்தை பாதுகாப்பதற்காக, வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, தேசத்தினுடைய அத்தனை அடிப்படை கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்காக நாம் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து ஒன்றிணைந்து ஒரே லட்சியத்தோடு அந்த தேசத்தை நோயிலிருந்து மீட்கக்கூடிய அந்த களப்பணியில் களமாட வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு மூலமாக
பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரியிடத்திலே முன்வைக்கின்றது. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் ஒரு மாபெரும் ஒற்றுமை மிக்க ஒரு எழுச்சி இங்கே தேவைப்படுகின்றது. இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய முயற்சிகள் இன்று பல்வேறு தரப்புகளிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை எனக்கு முன்பாக பேசிய பேச்சாளர்கள் அருமையான அடிப்படையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படை தேசத்திற்கு இன்று தேவை, தேசத்தை மீட்பதற்கும் பாதுகாப்பதற்கும் தேசத்தினுடைய அடிப்படைகளை காப்பதற்கும் இன்று தேவை என்னவென்றால், எப்படி அர்ப்பணித்து ஒரே சிந்தனையோடு இலக்கோடு உணர்வோடு நாம் அந்நிய ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களமாடி நீதியை நிலைநாட்டினோமோ அதே உணர்வோடு எழுச்சியோடு ஒன்றுபட்டு ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து இந்தியர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு தமிழர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு களமாட வேண்டிய ஒரு தேவை இங்கே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒற்றுமையுடன் கூடிய அர்ப்பணிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் ஆங்கிலேயர்கள் எப்படி ஓட ஓட விரட்டினோமோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த சங்க பரிவார சக்திகளையும் ஓட ஓட விரட்டுவதற்கு இந்த அர்ப்பணிப்பு தேவைப்படுகின்றது. அதைத்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புகள் மூலமாகத்தான் நீதி நிலைநாட்டப்படும், மனிதம் காக்கப்படும், மனித மாண்புகள் போற்றப்படும், தேசத்தினுடைய உயர்ந்த தத்துவங்களும் சித்தாந்தங்களும் மதிக்கப்படும். இன்று என்னங்க நடக்குது நாட்டில்? ஒரு பெண்மணி தனியா போயிட்டு வர முடியல, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. வரியின் மூலமாக இன்று மிகப்பெரிய ஒரு சதி செயல், கார்ப்பரேட் அராஜகம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போராடி பெற்ற சுதந்திரம் இதற்காகத்தான் இருக்கின்றதா? கஷ்டப்படுவதற்கு தான் நம்முடைய மூதாதையர்கள் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்போடு இந்த தேசத்தை பாதுகாத்தார்களா? நிச்சயமாக இல்லை. சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய தேசம், நமக்கான தேசம். தேசம் என்பது பன்முகத்தன்மை தான் நம் தேசத்திற்கே வலிமை. அதை சிதைத்து மனித மாண்புகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக மனித மாண்புகளை பாதுகாக்கக்கூடிய முயற்சியும் ஒருபுறம் நடைபெற்றுத்தான் ஆகும் என்பது இறைவனுடைய நியதி. அந்த நியதியின் அடிப்படையில் மனித மாண்புகளை, தேசத்தை பாதுகாப்பதற்கு நாமெல்லாம் ஒற்றுமை உணர்வோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு களமாடும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய தேசம் நமக்கானதாக இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தனையை இங்கே முன்வைத்துக் கொண்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.